வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றது. சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு என்னன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். அதாவது குளிராய் இருந்தால் நல்லது, அனலாய் இருந்தால் நல்லது. இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? ஒன்று ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும், இல்லைன்னா ஆண்டவரை அறியாத பிள்ளையா என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இருந்தால் அது நமக்கு நல்லது. யாருக்கு நல்லது? நமக்கு நல்லது. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். 16வது வசனம், இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நிர்வாகிய வண்ணப்படுவேன். பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியினால் நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. இது உரையாடல் அல்ல. நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உன்னுடைய கிரியைகளை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அந்த கிரியைகள்ல அனலும் இல்லை குளிரும் அல்ல, ரெண்டும் கட்டான அது என்ன செய்யுது? இருக்குது. அப்படி இருப்பதனால எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நான் உன்னை என்ன செய்வேன்? பாந்தி பண்ணுவேன்னா கை கழுவி விட்டுருவேன், வெளியில தள்ளி விட்டுருவேன். ஆனா நீ இப்படி இருந்து கொண்டு எப்படி சொல்கிறாய் என்றால், நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன்னன், எனக்கு எதுவுமே எப்படி இல்லை, குறைவாகவே இல்லை என்று நீ சொல்லிக் கொள்கிறாய். அதனால நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். புடமிடப்பட்ட பொன்னை உனக்கு கொடுக்கணும். உன் நிர்வாணம் மறைப்பதற்கு வெண் வஸ்திரங்களை உனக்கு நான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். உன் கண்களுக்கு கலிக்கம் போடணும்னு நான் விரும்புகிறேன். நான் என்ன செய்யறேன்? விரும்புகிறேன். அதனால உனக்கு நான் இந்த ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனந்திருந்து. அல்லேலூயா. நீ ஜாக்கிரதையா இருந்து என்ன செய்? மனந்திருந்து. நம் பார்வைக்கு நாம் செய்வது எல்லாமே சரியாக தோன்றினாலும் நம்மை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கின தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த நம்ம சபைக்கு தான் என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். எனக்கு தான் சொல்றாரு, உங்களுக்கு தான் சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா புடமிடப்பட்ட பொண்ணு எனக்கு வேணும், தேவனிடத்தில் இருக்கிற வெண் வஸ்திரம் எனக்கு என்ன செய்யணும்? கிடைக்கணும். என் கண்களுக்கு கலிக்கம் என்ன செய்யப்படணும்? போடப்படணும். இந்த பொண்ணு, வெண் வஸ்திரம், கலிக்கம், அதற்கான அர்த்தத்தை ஆராய்ந்து கொள்வதற்கு முன்பாக என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செஞ்சு பார்க்கலாம்? ஆராய்ந்து பார்க்கலாம். அல்லேலூயா. நம்மை நாம் சரி செய்து கொண்டால் நமக்கு கிடைப்பது நம்மளுக்கு அது சரியானது தானே இருக்கும். சரியில்லாதது தேவன் ஒருபோதும் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயமுழுவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன்.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய கிரியைகளை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கல. தேவனாகிய கர்த்தர் சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தேவன் சொன்னது உண்டோ என்றது. கவனிங்க, ஏதேன் தோட்டத்தை தேவன் உண்டாக்கி அதுல ஆதாம் ஏவாள் சர்ப்பமும் அங்க என்ன செஞ்சிருக்குது? இருந்திருக்கு. குளிர்ச்சியான வேளையிலே 8வது வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் குற்றங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ ஆதாம் ஏவாள் தனியா இருந்திருக்கிறாங்க. சர்ப்பம் எப்படி இருந்திருக்கு? தனியா இருந்திருக்கு. அப்படி இருந்ததுனால தேவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆதாம் ஏவாள் சர்ப்பம் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அனுதினமும் குளிர்ச்சியான பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் வந்து ஆதாமோடு ஏவாளோடு என்ன செஞ்சிருக்கிறாரு? உரையாடி இருக்கிறார், பேசி இருக்கிறார், நல விசாரித்திருக்கிறார். ஆனால் எப்பொழுது இவர்கள் சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தார்களோ அப்பொழுது அவர்களுக்கும் பிரச்சனை, தேவனுக்கும் பிரச்சனை. அல்லேலூயா. இப்ப ஆதாமை பார்க்கிறார். ஆதாம் இப்ப யாரா இருக்கிறான்? தேவனால் உருவாக்கப்பட்ட ஆதாமா இருக்கிறானா? இப்ப சர்ப்பம் எப்படி இருக்குது? தந்திரம் உள்ளதா? அப்படி இருக்குதா? இப்ப எப்படி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது? அது அங்கே போட்டு ஆமா. இப்போ வந்து ஆதாம் ஏவாள் தனியா இருக்கும் பொழுது அவர்களுக்கும் பிரச்சனை இல்லை, தேவனுக்கும் என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. சர்ப்பம் தனியா இருக்கு, அது தந்திரம் உள்ளது. அது தனியா இருக்கும் பொழுது அந்த சர்ப்பத்துக்கும் என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்கள் எப்பொழுது 2 பேரும் கலந்தார்களோ அப்பொழுது அவர்களுக்கும் பிரச்சனை, தேவனுக்கும் பிரச்சனை. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்க வந்த தேவன் இப்பொழுது வரும் பொழுது அவர்கள் இல்லை. ஏன் இல்லை? அவர்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்க? அதான் இப்ப எப்படி இருக்கிறாங்க? நிர்வாணியா இருக்கிறாங்க, வெதுவெதுப்பா இருக்கிறாங்க, கலப்படமா இருக்கிறாங்க. தேவன் உருவாக்கின மனிதனை போல அவர்கள் இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள எது வந்துடுது? சர்ப்பம் வந்துடுது. இவங்க யாருக்குள்ள போயிட்டாங்க? சர்ப்பத்துக்குள்ள போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு இவங்க சர்ப்பம் தனியா இருக்கு, இவங்க 2 பேரும் தனியா இருக்கிறாங்க, பிரச்சனையே இல்லை. இவங்க 2 பேரும் எப்போ ஒன்று சேர்ந்தாங்களோ அப்போ இவங்களுடைய உருவம் எப்படி இருக்குதுன்னா தேவனுடைய உருவம் போல அல்ல, சர்ப்பம் போல, சர்ப்பத்துடைய உருவம் போல அல்ல. இது வினோதமான உருவமா இருக்கு. ஏன்னா அத்திரையில் கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நிற்கிறாங்க தானே. அத்திரைகளோட தேவன் படைத்தாரா அவர்களை? இல்லை தானே. சர்ப்பத்தை அப்படி படைத்திருக்கிறாரா? இல்லை. இப்போ இவர் பார்க்கும் பொழுது தமிழ் சாயலாகவும் இல்லை, சர்ப்பத்தின் சாயலாகவும் இல்லை. இவங்க வேறொரு ஆளா இருக்கிறாங்க. அவங்க வேறொரு ஆளா இருப்பதற்கு காரணம் என்னன்னா, நாங்கள் அப்படி எப்படி இருக்கிறோம்? நிர்வாணியா இருக்கிறோம். அங்கே படித்தோம், நீ நிர்வாணியா இருக்கிற, ஆனா அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அவர்கள் நிர்வாணியா இருக்கிறத அறிந்ததுனால அத்திகைகள் என்ன செய்து கொண்டார்கள்? அழைத்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆதாமை அத்தி இலைகளோடு தேவன் உருவாக்கவில்லை. சர்ப்பத்தை அது எப்படி உருவாக்குனாரோ அது அப்படிதான் என்ன செஞ்சிருக்கிறாரு, உருவாக்குறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால புதிய கலவையாக போய் நிற்கிறாங்க. ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நான் புசிக்க கூடாது என்று சொன்ன விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு என்ன செய்யறாரு, கேட்கிறார். அல்லேலூயா. இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்கலாம்? ஆமா, நான் புசித்தேன், நான் என்ன செஞ்சேன், புசித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, நான் சொன்னேன் தானே, என்ன சொன்ன நீ கேட்க மாட்டியா, ஒரு வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய மாட்ட போலையே,
பா அப்படின்னு கூப்பிட்டு 2 தட்டு தட்டி என்ன செய்வார்? சேர்த்திருப்பார். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? ஏவாள் என்னை என்ன செஞ்சு, ஏவாள் தான் எனக்கு என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டான். ஏவாள்கிட்ட கேட்கும்போது ஏவாள் என்ன சொல்றாங்க? சர்ப்பம் என்னை என்ன செஞ்சது, வஞ்சித்தது. இப்படி சொன்னதுனால ஆண்டவருக்கு கோபம் வருமா? கோபம் வராது. எப்படி கோபம் வரும்னு நீங்க சொல்றீங்க? அப்படிதான் கோபம். நான் உன்னை என்ன சொன்னேன்? இந்த கடைக்கு போயிட்டு வந்தானே சொன்னேன். நான் அந்த கடைக்கு போனேன், இந்த இவங்க சொன்னாங்க, அதனால நான் இதை என்ன செஞ்சுட்டு வந்துட்டேன், வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப நான் சொன்னது உனக்கு என்ன மதிப்பு? அல்லேலூயா. அப்ப என்ன வரும்? வருமா வராதா? சொன்னா சொன்னபடி என்ன செய்யணும், செய்யணும். நம்ம பாட்டில் ஒன்று நடந்துக்கிட்டோம்னா அப்ப அவங்களுக்கு என்னதான் வரும்? கோபம் தான் வரும். ஒரு முறை நான் பைபிள் காலேஜ் படித்தேன். பைபிள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு புதிதாக வந்திருக்கிற அந்த நாட்களில் ஐயா வந்து என்கிட்ட ஒரு பேட்டரியை கொடுத்து, போய் இந்த பேட்டரி என்ன செஞ்சுக்குவோம், வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். நான் சர்ச்சிலேருந்து நடந்து இந்த சர்ச்சு ஸ்டாப் அப்படி வளையதில் அங்கனுக்குள்ள ஒரு கடையில் போய் வாங்குறேன். அந்த பேட்டரி இல்லை. சரி பேட்டரி தானே வாங்கிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேட்டரியை வாங்கிட்டு போயிட்டேன். வாங்கிட்டு போனால் ஐயா என்கிட்ட பேசவே இல்லை. என்னை மேலே எங்கேயே பார்க்குறாரு. ஒன்றுமே பேசல அவர் பார்வையே எனக்கு எப்படி இருக்கு, கூனி குறுகி நிற்கிறது மாதிரி, பெரிய கொலை பண்ணது மாதிரி. நான் உன்னை என்ன சொன்னேன்? ஐயா இந்த பேட்டி உனக்கு தெரியாதுன்னு சொல்றதானே உனக்கு நான் என்ன செஞ்சேன், அடையாளம் காமிட்டேன். பாருங்களேன், உனக்கு எந்த மரம்னு தெரியாதனால தான் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற மரத்தை கடையில் என்ன செய்யாத, புசிக்காத. நான் புசிச்சிட்டேன், சொன்னதை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடித்து சேர்த்துருப்பாரு. எப்போ இவன் அடுத்தவன் மேலே பழி போட்டானோ ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. நமக்குமே கோபம் வரும். நான் சொன்னதை செய்யணும், அதை செய்யணும். ஓ இஷ்டத்துக்கு ஒன்று செஞ்சுட்டு அப்புறம் பிரச்சனை வந்து இங்கே நிற்கும் பொழுது என்னால் என்ன செய்ய முடியும், அந்த பிரச்சனை நீ தான் என்ன செய்யணும், சந்திக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படிதான் சொல்லுவோம். நம்மை போலதான் தேவனும் சொல்லுவார். நான் உனக்கு இப்பவே சொல்றேன், ஜாக்கிரதையா இருந்து என்ன செஞ்சிடு, மனம் தின்று உன்னுடைய கிரியைகள் சரியில்லை. ஒன்று ஆண்டவரை அறியாதவர்கள் செய்யறதை போல நீ செய்ய மாட்டேங்கிற, இல்ல ஆண்டவரை அறிந்தவர்கள் செய்யறதை போல செய்ய மாட்டேங்கிற, கலப்படமா செய்யற. அது ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கு ரொம்ப என்னவாகுது, டென்ஷன் ஆகுது. ரொம்ப ஜாக்கிரதையாரு, மனம் திரும்பு அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்ப இவர் பேட்டி வாங்கி போய் நான் நினைக்கிறேன், பேட்டி அந்த பேட்டி இல்லைன்னா திரும்பி வர வேண்டியதானே. உனக்கு என்ன அவ்வளவு சோர்வு? இப்பவே இவ்வளவு சோர்வுனா அப்படி ஊழியம் எப்படி பண்ணுவ? போ போய் கொடுத்துட்டு வேற வாங்கிட்டு போன்னு சொல்லல, நீ வா, வாங்கினது போதும், காசு என்ன செஞ்சுட்டு வந்துரு, வாங்கிட்டு வந்துரு. அல்லேலூயா. சொன்னதை தான் செய்யணும், சொன்னதை தான் என்ன செய்யணும், செய்யணும். இல்லை அப்படின்னா அதனால வர பிரச்சனையை நீ தான் அனுபவிக்கணும். ஒன்னால நான் அந்த பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, அனுபவிக்க கூடாது. இன்னொரு முறை அப்படிதான் ராபோஜனம் கொடுக்கும் பொழுது அப்போ ஐயா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, சுரேஷ் இங்க இருந்து பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஒரு பிரதர் வந்து, பிரதர் இந்த வாங்க இந்த திராட்சை ரசத்தை என்ன செய்யணும், கொண்டுட்டு போகணும்னு சொல்லவும், திராட்சை ரசம் இருந்துச்சே அது ரொம்ப முக்கியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நான் அவரோட கூட போயிட்டேன். அங்கே போய் வைக்கும்போது அப்பவும் ஒரு பார்வை பார்த்தேன். ஸ்தோத்திரம். அப்போ ஒன்றும் பேசலை, ஏன்னா அப்போ ஜெபம் தானே. ஜெபம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டார். நாளைக்கு இப்போ சத்திரப்படிக்கு ஊழியக்காரனா ஆண்டவரை வச்சிருக்காரு அந்த சந்தர்ப்பம் அப்படிங்கிறதுனால, அந்த நாளில் எப்படி சொன்னாருன்னா, எல்லாருமே நிற்கிறாங்க போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப எல்லாருக்கு முன்னாடி இவங்களாம் நிற்கிறாங்களே அப்படின்னு பார்க்கல, போ அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அப்போ நான் படிச்சுட்டு வந்த நேரம், ஊழியக்காரங்கிட்ட இதெல்லாம் கற்றுக்கணும். எதை எதை எப்போ எப்படி சொல்லணுங்கிற ஞானம் நம்மளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். சொல்லணுங்கிறதுக்காக எல்லா நேரத்திலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி என்னை திட்டின ஊழியக்காரர் இன்று நான் அதே போல நடந்துக்கிட்டேன். அப்போ அவரை ஜெபத்தெல்லாம் முடிச்சு வச்சுட்டு திரும்பி கீழே வந்து அப்போ எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களாம் போகலையா அப்படின்னு கேட்டாங்க.
போங்க பாட்டத்தை ஆரம்பிச்சாச்சு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. போனது பிறகு என்னை கூப்பிட்டு, உன்னை நம்பி ஒரு பொருத்தம் கொடுக்க முடியாது போல அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க நான் என்ன சொன்னேன்? இங்கதானே நீங்க சொன்னேன். யாராவது வந்து ஏதாவது எடுத்து போனா என்ன செய்ய முடியும்? சொன்னதை செய்யணும்பா. இல்ல அங்க சொன்னதை செய்யணும், போ மேல அப்படின்னு நினைச்சு. இப்ப யாரு சொல்றாருன்னா, தனிமையா இருக்கும்போது என்ன செய்யறாரு சொல்றாங்க. அல்லேலூயா. சொன்னதுக்கு கீழ்ப்படியலைன்னா சும்மா சொல்ல மாட்டாங்க ஊழியக்காரங்க. இதை செய்யுங்க அதை செய்யுங்க, சும்மா உங்களுக்காக டைம் பாஸ்க்கு சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கும், அதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இதை செய்யாதீங்க, இங்க போகாதீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிச்சிட்டோம்னா நல்லது. இல்லைன்னா இயேசு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யாது. ஏன்னா நான் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரனுடைய வார்த்தைகள் நீங்க செவிய சாய்க்கலன்னா நான் பேசும்பொழுது எப்படி நீ கேட்ப? கேட்கறதுக்கு என்ன வராது, அதுக்கான சிந்தையே அவங்களுக்கு என்ன செய்யாது, வராது. இவர் பாட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாருப்பா. இதே சத்தத்துல தான் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, பேசிக்கிட்டு இருப்பாரு. போன வாரத்தினுடைய மெசேஜ், நாம் யாரை ஏளனமா நினைக்கிறோமோ அவர்களை நமக்கு முன்பாக தேவன் என்ன செய்ய ஆரம்பிப்பார், உயர்த்துவார். நீங்க கவனிச்சீங்களா? அதனால யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது, ஏளனமா நினைக்க கூடாது. நமக்கு சொல்லுகிற இடத்துல தேவன் வைத்திருக்கிறார் என்றால் சொல்வதை கேட்கணும். இல்ல அப்படின்னா ஊழியக்காரரை கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா ஊழியக்காரரை கேட்பார். இந்தந்த ஆத்மாக்களை குறித்து உன்னுடைய ரிப்போர்ட் என்ன? நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. நான் என்ன சொல்ல முடியும்? சொல்லாம இருந்தாதான் வரும். சொல்லிட்டேன், சொல்லியும் கேட்கல, நான் என்ன செய்ய முடியும்? நான் உங்ககிட்ட தான் என்ன செய்ய முடியும், தெரியப்படுத்த முடியும் அப்படின்னு தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லி அது அப்படி திட்டிட்டு என்னை அப்படி என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டாரு. இங்க ஆண்டவரும் அதுதான் சொல்றாரு, நீ தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடலாம், ஆனா நடுவில் இருக்கிற மரத்தின் கனி மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனாலும் இவனா போய் புசித்திருந்தால், இவனா போய் சாப்பிட்டு இருந்தான்னா அதனால வர்ற அந்த தண்டனையை அவர் பொறுப்பெடுத்துக்குவார். ஆண்டவரே நான் ஏதோ ஒரு ஆசையா இருந்துச்சு நான் சாப்பிட்டேன், காரணம் சொல்லுவோம். அதை நான் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது, அதனால நான் என்ன செஞ்சிட்டேன், சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்பான். அதை பார்க்கும் பொழுது அது எனக்கு அதனுடைய வாசனை எனக்கு ரொம்ப இழுக்குது ஆண்டவர், ஒரே ஒரு முறை நான் அதை சாப்பிட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு என்ன செஞ்சிருப்பான், கேட்டுருப்பான். ஆனா இவன் என்ன செய்யல, அப்படி நடக்காம வேற ஒருவர் சொன்னதை செய்ததுனால தேவனுக்கு என்ன வந்தது, கோபம் வந்தது. நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் ஒண்ணு சத்தியத்தின்படி செய்யணும். சத்தியத்தின்படி செய்வதற்கான அனுபவம் இல்லையா, ஊழியக்காரங்க கிட்ட கேட்டு என்ன செய்யணும். அதுவும் இல்லையா, பரவாயில்ல, நீங்களா முடிவெடுத்து என்ன செய்யணும். அப்போதான் அதனால வந்த பிரச்சனையில இருந்து மனம் திரும்புவதற்கு என்ன இருக்கும், வாய்ப்பு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர உங்களுக்கு விருப்பம் இல்லையா, வீட்டில் இருக்கு. இடைக்கூட்டங்களுக்கு வர உங்களுக்கு விருப்பம் இல்லையா, வீட்டில் இருக்கு. வீட்டில் இருந்து பிரச்சனை இல்லை. உபவாச கூட்டத்துக்கு வர்றது உங்களுக்கு விருப்பம் இல்லையா, வீட்டில் இருந்துங்க. ஆனால் வீட்டில் இருப்பதற்காக ஒரு காரணத்தை சொன்னால் அதுதான் அவனுக்கு என்ன வரும், கோபம். கர்த்தர் எனக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு இந்த காரியத்துக்கு போக பிடிக்கலையா, நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன், எனக்கு பிடிக்கல, நான் வரல, அதனால என்ன இழப்பு வருது. சரி, நான் போயிருந்தா இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். இல்லை, சரி ஆண்டவர், இனிமேல் நான் என்ன செஞ்சிடறேன், போயிடுறேன் அப்படின்னு ஆண்டவரிடத்துல போய் ஒப்புரவாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க போறாங்க, இவங்க போறாங்க, அதனால நான் போறேன் அப்படின்னு போனா அதனால நம்மளால என்ன செய்யவே முடியாது, மனம் திரும்பவே முடியாது. நீங்களா முடிவு பண்ணி ஒரு காரியத்தை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து நீங்க அதன்படி நடக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதனால ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்க அந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டீங்க, தொட்டு பார்க்க மாட்டீங்க.
அப்படி இருந்தால் தேவனுக்கு நல்லது. ஆனா அவங்க சொல்றத செஞ்சுட்டு இவங்க சொல்றத செஞ்சுட்டு ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரை இவங்க சொல்றதுனால இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? இந்த ஆதாம் ஏவாளை என்ன செய்யல, ஏத்துக்கல. நீ வெளியில போ அப்படின்னு அவங்களை விரட்டினதை போல நம்மையும் அவர் என்ன செய்து விடுவார்? விரட்டி விடுவார். என்ன நோக்கத்துக்காக நீ இதை செய்யற? நம்ம செய்யணும். சத்தியத்தின்படி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? அதுல அனுபவம் இருக்கா? ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய சொல்லி இருக்கிறாரு, நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா நம்ம செஞ்சிடலாம். அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டா, அதனால நான் என்ன செய்யறேன் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். அதனால வருகிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்குவதை நம்மால் உணர முடியும். அப்ப கர்த்தர் தான் இதை சொல்லி இருக்கிறார் என்று நம்ம எப்பொழுது எதை செய்தாலும் கர்த்தரிடத்துல போய் நிற்போம். அந்த அனுபவம் இல்லையா? நீங்களா உங்க மனசுக்கு தோணுறதை செய்யுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. ஆனா அதனால ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா உடனடியாக நீங்க உங்களுக்கு என்ன வரும்? மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு வரும். சொல்லுவோமா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கொடுக்கிற சத்தியத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இல்லையா? உலகத்துல இருக்கிறவர்களை போல வாழலாம், அதுவும் தேவனுக்கு என்ன வராது? பிரச்சனை வராது. ஆனா உலகத்துல கொஞ்சமும் வேதத்துல கொஞ்சமும் இருந்தால் அது தேவனுக்கு எப்படி இருக்கும்? பிரச்சனையா இருக்கும். நம்ம கிட்ட அதான் சொல்றாரு, நீ அனலா இருக்கலாம், குளிரா இருக்கலாம், எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது. ஆனா வெறுப்பா என்ன செய்யாது? இருக்காது. அது உனக்கும் எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். எனக்கும் எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கும். உன்னை தண்டிக்கவும் முடியல, சேர்த்துக்கவும் முடியல. ஆசீர்வாதம் கொடுக்குற டயத்துல நீ எங்கே போய் நிற்கிற? உலகத்துல போய் நிற்கிற. தண்டிக்க வேண்டிய இடத்துல எங்கே வந்து நிற்கிற? சபையில வந்து நின்றுக்கிற. எனக்கு உன்னை குறித்து என்னால் எதுவும் என்ன செய்ய முடியல, முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருந்து என்ன செய்யும்? மனம் திறந்து. நான் உன் வாசப்படியில நின்றுதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறேன். பழி போடுவது தேவனுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் சொல்லுகிறார், ஒருவரும் சாக்கு போக்கு சொல்வதற்கு என்ன இல்லை, இடம் இல்லை. இந்த ஊழியக்காரர் சத்தியத்தை மறைத்து விட்டார், சத்தியத்தின்படி எனக்கு போதிக்கல, சத்தியத்தின்படி எனக்கு நடக்கல, எனக்கு கற்றுக் கொடுக்கல சொல்ல முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. பாவம் தேவனுடைய சமூகத்தை போய் எட்டிடும், நன்மை தேவனுடைய சமூகத்தை போய் எட்டிடும். ஆனா மாய்மாலம் தேவனுடைய சமூகத்தை போய் எட்டாது. நீதிமானுக்காக பரலோகம் இருக்கு, துன்மார்களுக்காக நரகம் இருக்கு. மாய்மாலம் பண்றவங்களுக்கு என்ன இருக்கு? மாய்மாலம் பண்றவங்களுக்கு என்ன இருக்கு? ஏதாவது இருக்கா? அப்ப மாய்மாலமா வாழ்ந்தோம்னா எங்கே போவோம்? சிந்திக்கிறீங்களா? சிந்திக்கணும். நம்ம ஒண்ணு துன்மார்க்கமா வாழ்ந்தா நரகம் இருக்கு, ரிசர்வ்ல இருக்கு, போயிடலாம். நீதிமான வாழ்ந்தோமா பரலோகம் போயிடலாம், அங்கேயும் நம்மளுக்கு ரிசர்வ் பண்ணிருக்கு. ஆனா மாய்மாலமா உலகம் கொஞ்சம் வேதம் கொஞ்சம் அப்படி இருந்துச்சுன்னா எங்கே போக முடியும்? யாரு அதை ஆசீர்வதிப்பா? யாரு அதை அங்கீகரிப்பா? யாரு அவர்களுக்காக பரிந்து பேசுவா? அதனாலதான் என்னால ஒரு வேலை தான் செய்ய முடியும். உங்களுக்காக நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? பரலோக ராஜ்யத்துல ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னோட இன்னொரு ஸ்தலம் ஆயத்தமாகுது, அது ஆட்டோமேட்டிக்கா ஆயத்தமாகுது. அது யாருக்கு? விழுந்து போன விடுவெளியின் தூதர்களுக்காக அது என்ன செய்யுது? ஆயத்தமாகுது. ஆனா இந்த வெதுவெதுப்பா இருக்கிறவர்களுக்காக எதுவுமே ஆயத்தமாகல. ஜாக்கிரதையா இருந்து என்ன செய்யும்? மனம் திரும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கிரியைகளை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நமக்கு என்ன செய்கிறார்?
ஆலோசனை சத்தியத்தின்படி வாழுங்க. அது எனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா. சத்தியத்துல நடக்கிறாங்க என்று கேள்விப்படும் பொழுது வருகிற சந்தோஷத்தை காட்டிலும் வேற என்ன சந்தோஷம் இருக்கு? குரு பூஜைனா என்ன? ஜெயந்தினா என்ன? ஆனா குரு பூஜைகள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஜெயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜெயந்தி கொண்டாடுறவங்கள நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம அவங்க வேற ஜெயந்தி கொண்டாடுனாங்கன்னா நம்ம இயேசு ஜெயந்தி கொண்டாடுறோம். அவங்க குரு பூஜை கொண்டாடுனாங்கன்னா நம்ம ஸ்தோத்திர கூட கொண்டாடுறோம். என்ன வித்தியாசம் இருக்கு? ஜாக்கிரதையா என்ன செய்யும்? மன ஸ்தோத்திரம். நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். சிலை வைக்கிறாங்களே, சிலை யாருக்கு வைப்பாங்க? நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சிலை யாருக்கு வைப்பாங்க? யாருக்கு வைக்க கூடாது? தியாகிகளுக்கு சிலை வைப்பாங்க. வேற மரித்தவர்களுக்கு என்ன செய்யணும்? வைப்பாங்க, சிலை வைப்பாங்க இல்லையா? மரித்தவர்களுக்கு தான் என்ன வைப்பாங்க? சிலை வைப்பாங்க. உயிரோடு இருக்கிறவர்களுக்கு என்ன வைக்கக்கூடாது? சிலை வைக்கக்கூடாது. மரித்தவர்களுக்கு என்ன வைக்கலாம்? சிலை வைக்கலாம். ஆனா உயிரோடு இருக்கிறவர்களுக்கு என்ன வைக்கக்கூடாது? சிலை வைக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் மரித்திருக்கிறாரா உயிரோடு இருக்கிறாரா? சட்டம் கேட்கலையே. அவருக்கு சிலை வைக்கலாமா? சிலை வைக்கலாம். நம்ம ஆண்டவர் மரித்தவர்களுக்கு தேவனா இருக்கிறாரா ஜீவன் உள்ளவர்களுக்கு தேவனா இருக்கிறாரா? அப்ப நான் அவருடைய கிரியைகளை ஜீவன் இருக்கும் பொழுதே மகிமைப்படுத்தாமல் இறந்ததற்கு பின்பு எப்படி நாம் இறந்தவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிற அந்த நாட்களை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்? சங்கீதம் 73 கடைசி வசனத்தை வாசிங்களேன். நான் உங்களுடைய கிரியைகளை என்ன செய்வேன்? வாசிங்க 73 கடைசி வசனம். தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் வாசிங்க சிஸ்டர். நான் தேவனை அண்டிக் கொள்வதே நலம். இல்ல, அதுக்கு நான் இருக்குல்ல, நான் உமது கிரியைகளை சொல்லி. யார் சொல்லுவா? ஜீவனோடு இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? சொல்லணும். மறைந்ததற்கு பின்பு உலகம் வேண்டாம். உலகத்தோடு ஒத்த வேஷமா நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சத்தியம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடலாம், சத்தியம்னு சொல்லிடலாம். ஆனா சத்தியம் தெரிந்தது என்றால் சத்தியத்தின்படிதான் நம்ம என்ன செய்யணும்? வாழ வேண்டும். நம்ம பலத்தால் வாழ முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? பலனை கேட்கணும். இந்த சத்தியத்தின்படி நான் வாழணும். அதாவது ஆரம்ப காலத்துல தான் ஒருத்தவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. இப்படி இருங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் ஆயிடுச்சா வேதம் வாசித்து பழகி கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்கு நம்ம வரணும். அடுத்து செய்கிற ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் வருகிறேன், என்னோடு கூட அவனவன் செய்கைக்கு தக்கதான பலன் என்னோட என்ன செய்யுது வருது. அப்ப நீங்களா முடிவு பண்ணி செய்யுங்கன்னு சொல்றாரு. ஒருவர் சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க, செய்யணும்னு விருப்பம் இருக்குதானே, அந்த சத்தியத்தின்படி செய்யுங்க. சத்தியம் உங்களுக்கு தெரியும் தானே? இல்ல சத்தியத்தின்படி செய்வதற்கு அனுபவம் இல்லை, அனுபவத்தை பழகிக்குங்க. எவ்வளவு நாளைக்கு ஒரு ஆள் சொல்லி கேட்டுட்டே இருப்பீங்க? ஆண்டவர் வந்துட்டாரு, இந்த காரியத்தை ஏமா நீ செஞ்ச, என்ன காரியத்துக்காக நீ செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஜனங்கள் சிதறி போய்விடுவார்கள் என்று நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு கோபம் வரும்? வருமா வராது? ஜனங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னா ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில கூட்டிட்டு வந்து நம்மளா கூட்டிட்டு வரோம்? யாரு கூட்டிட்டு வந்திருக்கிறார்? அவர் தானே கூட்டிட்டு வந்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துறா எப்படி மகிமைப்படுத்துறாரு? ஒரு கூட்டத்தை வைத்து அதன் மூலமாக மகிமைப்படுத்துவதா, இல்ல அவர் சொன்னதை செய்வது மகிமைப்படுத்துவது? அவர் சொன்னதை செய்யறது தானே மகிமைப்படுத்துறது. இல்லைன்னா நம்மளா ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இதன் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகிமைப்படுத்தினா அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா?
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் அவர்களாக அந்த பழத்தை சாப்பிட்டு இருந்தார்கள் என்றால் அடி வாங்கியிருப்பாங்க, திட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனா மறுபடியும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? சேர்த்திருப்பாரு. ஆனா இவங்க யார் மேல பழிய போட்டாங்கன்னா அடுத்தவங்க மேல பழிய போட்டாங்க. அது பழி போட்டதுக்குள்ள அவருக்கு கடுப்பு கோபம் வந்திருக்காரு. அப்ப நான் சொன்னேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவன் வார்த்தைக்கு என்ன செஞ்சிருக்கிற கீழ்படுத்திட்டு உங்களுக்கு கோபம் வருமா வராதா? உங்க பிள்ளைங்க கடைக்கு அனுப்புறீங்க, ஒன்று சொல்லி கொடுறீங்க, அது போயிட்டு நீங்க சொன்னதை வாங்கிட்டு வராம வேற ஒருவர் அதுவா இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வந்தா கூட பரவாயில்ல, வேற ஒருவர் சொன்னதை வாங்கிட்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கு கோபமா வராதா? திட்டம் தானே, அடிப்பம் தானே? சொல்லுங்க. நான் உனக்கு என்ன சொல்லி விட்டேன், நீ எதுக்கு வேண்டாத? நீ தான் வேண்டாம். அவர் சொல்றது நீ ஏன் கேட்ட? அப்படி என்ன செஞ்சிருக்கிற? நான் சொன்னதையெல்லாம் நீ அவன்கிட்ட சொல்லியிருக்கிற. அப்படின்னா என்ன? சர்ப்பத்துக்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் இவன் போய் என்ன செஞ்சிருக்கிறான்? சொல்லியிருக்கிறான். அர்த்தம் தானே? அப்ப நான் யாருக்கும் தெரியாம ஒரு காரியத்தை சொன்னா நீ அடுத்தவங்கள போய் சொல்லிக்கிட்டு திரும்பியா? அப்போ உங்ககிட்ட என்ன இல்லை? மனசுக்குள்ள வைத்துக் கொள்ளுகிற எண்ணம் இல்லை. ஒருவர் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா அதை அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லலாமா? ஆனா இவங்க போய் யார்கிட்ட போய் சொல்லிட்டா? இந்த பழத்தை சாப்பிட்டதுனால தேவன் அவர்களை துரத்தவில்லை. அதற்குள்ள இவ்வளவு காரியங்கள் இருக்கு. ஆண்டவரை அலட்சியம் பண்ணிட்டாங்க, அவனுடைய வார்த்தையை கேட்டுட்டாங்க. இன்னொன்னு, இவர் சொன்னதை எல்லாம் அவர்கிட்ட போய் என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் தேவன் அவர்கள் என்ன செய்து விட்டார்? துரத்தி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க தானே செஞ்சாங்க. அது பழைய ஏற்பாடு காலம், இது புதிய ஏற்பாடு காலம். லவோதிக்கா சபை எங்கே இருக்கு? புதிய ஏற்பாடுல தானே இருக்கு. இப்ப ஆதாம் ஏவாள் நடந்தது போலதான் இப்ப நம்மளும் நடக்கிறோம். ஜனங்களுக்காக கூட்டங்களை வைத்தா தேவனுடைய நாம மகிமைப்படுமா? உன் கிரியைகளை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அந்த கிரியைகள் ஒன்று சத்தியத்தின்படி இல்லை, இல்லை உலகத்தில் நடக்கிறது போல இல்லை. ரெண்டு கலந்து எப்படி இருக்குது? கலந்து நிற்குது. ஒன்று நான் உருவாக்குனது போல மகிமையோடு நின்றுக்கணும், இல்லையா சர்ப்பத்தை போல அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? நின்றுக்கணும். ஆனால் அவங்க எப்படி நின்றுகிட்டு இருக்கிறாங்க? அத்தி இலைகளை கழித்து நான் உருவாக்குனதை போல அவங்க என்ன செய்யவில்லை, நிற்கவில்லை. வேற ஒரு விதமா அவங்க என்ன செய்யறாங்க? நிற்கிறாங்க. அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அவங்க என்ன செஞ்சு விட்டாரு? துரத்தி விட்டார். அல்லேலூயா. நமக்கும் அதே சத்தியம்தான். சத்தியம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். சத்தியம்னா என்ன? ஜெபம் பண்ணணும். சத்தியம்னா என்ன? தேவனுடைய வார்த்தை. என்ன நீங்க செய்றீங்களோ அதற்கான நோக்கம் அறிந்து நீங்க என்ன செய்யணும்? செய்யணும். நீங்க செய்கிற செயல் இப்போ ஸ்தோத்திரம். குடிக்கிறாங்க இல்லையா? குடிக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? குடிக்கிறாங்க. முதல்ல உடம்பு வலிக்குதுன்னு குடிப்பாங்க. உடம்பு வலிக்குதுன்னு குடிப்பாங்க. அதை குடித்த உடனே உடம்புல என்ன செஞ்சிடும்? போயிடும். அதற்கு பிறகும் உடம்பு வலிக்குதுன்னு என்ன செய்வாங்க? குடிப்பாங்க. அதோட நிறுத்திக்குவாங்கல்ல. உடம்பு வலிச்சா மட்டும் போய் குடிப்போம். வேலைக்கு போகல, இன்னைக்கு தான் உடம்பு வலிக்கிறதில்ல, குடிக்காம இருப்போம் இருக்கிறாங்கல்ல, என்ன செய்வாங்க? சொல்லுங்க. குடிக்க போவாங்கல்ல. அதுக்கப்புறம் ஏதாவது துக்கம் நடந்துச்சுன்னா இங்கே போவோம். இங்கே போக சொல்லுங்க. குடிக்க போக சொல்லும். ஏதாவது சந்தோஷம் நடந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? குடிக்க போக சொல்லும். இப்ப எதுக்கு ஆரம்பிச்சாங்க? இப்ப என்ன ஆயிடுச்சு? உடம்பு வலிக்காக குடிக்க ஆரம்பிச்சவங்க இப்ப எல்லாத்துக்குமே என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? சர்ச்சுக்கு வர்றதுக்கு, இடைக்குடங்கள் வர்றதுக்கு சின்ன இந்த காலத்துக்கு இதனால நான் வரல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தொடர்ந்து சில காரியங்களை சொல்லி கடைசியில நம்ம தேவனுடைய சமூகத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டோம்? வரவே மாட்டோம்.
அவன் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாமவே என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். நமக்கு விருப்பம் இருக்காது. நம்மளுக்கு என்ன இருக்காது, விருப்பம் இருக்காது. இதுக்கு போ, இந்த கூட்டத்துக்கு போகல, ஆண்டவர் இந்த கூட்டத்துக்கு நான் போக விரும்புறேனே, எனக்கே இந்த பிரச்சனையை கொடுத்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா நமக்கு தான் விருப்பமே இல்லையே. அப்ப இன்னைக்கு தான் நான் விட்டோம், இன்னைக்கு தான் நான் விட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. அடுத்த வாரம் இன்னும் 2 கூட்டத்தை விட முடியாம போயிடும், விடுற மாதிரி ஆயிடும். அடுத்த வாரம் இன்னும் 3 கூட்டத்தை விடுற மாதிரி ஆயிடும். அதுக்கு அடுத்தது சபைக்கு போகவே தோணாது. எனக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்கு, நான் எப்படி சபைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபை பக்கமே உங்களுக்கு வர என்ன செய்யாது தோணுது. அவங்க என்ன செய்வாங்க, உலகத்துல தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம விரும்பணும்னா, நான் கிளம்புறேன், சபைக்குன்னு கிளம்புறேன், இந்த பிரச்சனை எனக்கு வருது ஆண்டவரே, இந்த பிரச்சனை எனக்கு நீங்க என்ன செய்யணும், விடுதலை கொடுக்கணும் அப்படி சொல்லி ஜெபிக்க முடியும் தானே. ஏன்னா நம்ம ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. அப்ப உங்களுடைய செயல் எப்படி இருக்கு, சத்தியம்னா அதுதான். நான் என் தேவனுக்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் எதுவும் தடையாக இருக்காது. ஆனா ஜனங்கள் பெருமைப்படணும், ஜனங்கள் என்னை மெச்சுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உங்களால் அந்த காரியத்தை செய்யவே முடியாது. என்னெல்லாம் தடை வரணுமோ அந்த தடையெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சபைக்காக ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு ஏவுறாருன்னா, ஆண்டவரே நான் இதை கொடுக்கணும் அப்படி சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி நீங்க ஆண்டவர் சொல்லி நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதற்கான ஆசீர்வாதத்தை அந்த நாளே இல்லை அடுத்த நாளே நீங்க என்ன செஞ்சுடுவீங்க, அனுபவிப்பீங்க. ஆனா நான் கொடுப்பது நிமித்தமாக அவங்க என்னை பெருமையா நினைக்கணும், இவங்க என்னை பெருமையா நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கொடுக்கவே முடியாது. அப்படியே கொடுத்தாலும் அதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. சத்தியம் அப்படின்னா இந்த காரியத்தை நான் எதற்காக செய்கிறேன், அந்த செயல் சத்தியத்தின்படி இருக்குதா உலகத்தின்படி இருக்குதா அப்படிங்கிறத அறிந்து செயல்படுவதற்கு பேர் தான் என்னது, சத்தியம். எனக்கு ஜீவனை கொடுக்குமா, எனக்கு ஜீவனை கொடுக்குமா, அதுதான் நம்மளுடைய முதல் எண்ணமா இருக்கணும். எனக்கு அது பலனா இருக்குமா, என்னை அது தேவனோடு கூட போய் சேர்க்குமா, இதன் நிமித்தமாக என் நிமித்தமாக தேவன் மகிமைப்படுவாரா, அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். ஜனங்கள் என்ன நினைப்பாங்க அது நமக்கு தேவையில்லை, ஊழியக்காரங்க என்ன நினைப்பாங்க தேவையில்லை. சத்தியத்தின்படி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் வராது. அல்லேலூயா. யாரை சந்திக்கணும், எப்படி பண்ணணும், எல்லா காரியத்தையும் அவர் வாக்கி பண்ணுவார், அவர் நடத்துவார். சத்தியத்தின்படி நடக்க முயற்சி செய்யும் பொழுது. ஆனா உலகத்துக்காக, மேன்மைக்காக, உயர்வுக்காக ஒரு காரியத்தை செய்ய நினைச்சோம்னா ரொம்ப தடுத்து நிறுத்துவாரு. மீறி சரி செய்ய, ஆனால் இருக்கிற பலன் உனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது அப்படின்னு சொல்லி பலனே இல்லாத ஒரு காரியத்தை செய்வதற்கு அனுமதி கொடுத்துருவார். 19 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால் இந்த செயலின் நிமித்தமாக என்னுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கிறதா, என்னுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கிறதா, அந்த காரியத்தை செய்யுங்க. இந்த செயலின் நிமித்தமாக நான் இன்னும் கர்த்தருக்குள்ளாக போகிறேனா, அந்த காரியத்தை செய்யுங்க. அதுக்கு தடை இல்லை. விருப்பம் எதுல இருக்கிறது, சத்தியத்துப்படி வாழணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யணும், அதுல இருக்குதா, மனிதர்களுக்காக செய்யணும்னு இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு வராதுன்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? இந்த காரியத்தை எதுக்காக நீங்க செய்றீங்கன்னு சொல்லுங்க, கேட்டுக்கிறீங்களா? இல்ல இந்த சர்ச்சைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க யார் பேச்சையாவது கேட்டு நடந்துருக்கீங்களா? சினிமாவுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா பக்கத்து வீட்டில் கொண்டு போயிட்டு சினிமாவுக்கு போகலாமா வேண்டாமா அப்படி கேட்பீங்களா? எந்த படத்துக்கு போகலாம் அப்படிதான் கேட்பீங்க. அப்போ போகலாங்கிற முடிவு என்ன செஞ்சிச்சு, எடுத்தாச்சு தானே. ஒரு நகை வாங்க போகிறோம், இல்லை ஒரு புடவை வாங்க போகிறோம், புடவை எடுக்கலாமா வேண்டாமா அப்படி கேட்போமா? எந்த கடைக்கு போய் எடுக்கலாம் அப்படின்னு கேட்போமா? எனக்கு கேட்கல.
எதை எடுக்கலாமா வேணாமா நம்ம என்ன செய்யறது கேட்கறது இல்லை. ஆனால் கர்த்தருக்கு போனால் இதை செய்யணுமா, இதை செய்யணுமா, செய்யக்கூடாதா அப்படி மட்டும் ஏன் நம்ம கேட்கணும்? ஏன்னா உள்ளக்குள்ள விருப்பம் இல்லை. செய்யணும்னா செய்ய வேண்டியதானே ஆண்டவர்கிட்ட கேட்டு. அப்படி இல்லையா செஞ்சு தப்பான சரி பண்ணிக்க வேண்டியதானே. அல்லேலூயா. செய்யாமலே இருந்தா எப்படி? ஒன்றை இழந்துதான் ஒன்றை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எதையுமே இழக்காம நம்ம என்ன செய்ய முடியாது, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய செயல் மற்றவங்களுக்கு அது அனுபவமா இருக்கும். இந்த நாள்ல நீங்க எதை இழக்குறீங்க, உங்க பிள்ளைக்கு நீங்க அதை செய்வீங்க, சொல்லு கொடுப்பீங்க. இப்படி இப்படி நடந்துட்டேன், அதனால இந்த பிரச்சனை வந்துருச்சுப்பா, நீங்க அப்படி என்ன செய்யாத நடந்துக்காத சொல்ல. அவன் கேட்கறான் கேட்கல தேவையில்லை, ஆனா இப்படி இப்படி இருந்துச்சு பார்த்துக்க அப்படி சொல்லிட்டோம்னா அவன் அதை செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், யோசிப்பான். அல்லேலூயா. நம்ம அப்படி செய்யலைன்னா நம்மளை பார்க்குற பிள்ளைங்க நம்மளை காட்டில 100 மடங்கு எப்படி போவோம். பிள்ளை தாய் 8 நேரம், பிள்ளை எத்தனை அடி போவோம், 16 அடி போவோம். அப்படிதான் வேலைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட கேட்டு சரியா செய்யுங்க. இல்லையா உங்களுக்கு தோன்றபடி செய்யுங்க. அதனால ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை வராது, சின்ன பிரச்சனை வரும். திருந்தி கொள்ளுங்கள், சரி பண்ணி கொள்ளுங்க. சரி பண்ணி கொள்ளாம நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உலகத்துல இருக்கிறவங்க அடுத்தவன் சொல்லி செய்ய விருப்பப்பட மாட்டாங்க. அடுத்தவன் சொல்றது மாதிரி செய்யணும்னு தான் என்ன செய்வாங்க, விருப்பப்படுவாங்க. உங்களுக்கு புரியுதா? அவன் சொல்லி நான் இதை செஞ்சேன் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நான் செய்யறத பார்த்து அவன் போய் என்ன செய்யணும், இப்படி பண்ணிட்டான்டா இவன் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர நான் சொல்லிதான்டா இவன் செஞ்சான் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, விருப்பப்படுவாங்களா, விருப்பப்பட மாட்டாங்க. ஆனா அவங்க தைரியமா செய்வாங்க. அதனாலதான் ஆண்டவர் அவர்களுக்கு இன்னும் சில நுணுக்கங்களை கத்துக்கிட்டு இன்னும் அவங்க சுகமமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழ்றவங்க நாசமா போயிடுவாங்கன்னு அல்ல, ஒரு நாள் அவங்களை தேவன் சந்திப்பார். அது அவங்களுக்கு ரொம்ப எளிது. இது வேஸ்ட் பால் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், எது பிரயோஜனமோ அதை செஞ்சுடுவாங்க, டக்குன்னு மாறிடுவாங்க. அது ரொம்ப சுலபமாயிடும். ஆனா எது சிறந்தது என்று தெரியாமலே இருக்கிறவங்க தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம், அழைச்சிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஒன்று அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிராக இருக்கணும். அது நம்மளுக்கு நல்லது. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பா இருந்துச்சுன்னா அவர் நம்மை வாந்தி பண்ணி விடுவார். நம்மளை அவர் கேர் பண்ண மாட்டார், கவனிக்க மாட்டார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அவருடைய பிள்ளைகளுக்காக இருக்கு, நரகம் அவருடைய பிள்ளைகளுக்காக இருக்கு. இந்த மாய்மானம் பண்ணுகிறவர்களுக்கு எதுவும் இல்லை, ஒன்றும் கிடைக்காது. அதனால என்ன இருக்காது, பிரயோஜனம் இருக்காது. உன் கிரியைகளை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். நீ நிர்வாணியாக இருந்தோம், ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், குருடனாக இருந்தும் கூட நான் ஐஸ்வர்யனாக இருக்கிறேன், எனக்கு எதுவுமே குறையில்லைன்னு நீ சொல்ற. அப்படி இருக்காத, மனம் திரும்பு. உன் கிரியைகள் சத்தியத்தின்படி இருக்கட்டும், இல்லையா உலகத்தின்படி இருக்கட்டும். ரெண்டும் கலந்து என்ன செய்ய வேண்டாம், நீ செய்ய வேண்டாம். சத்தியத்தின்படினா உங்களுடைய ஆத்மாவுக்கு எது பிரயோஜனமா இருக்குமோ அதை செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் அதுதான் சத்தியம். உங்க மாமிசத்துக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று எதை நீங்கள் செய்கிறீர்களோ அது சத்தியம் அல்ல. அல்லேலூயா. இது ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ளணும். ஆத்மாவுக்கு எது ஜீவனை கொடுக்குமோ அதுதான் சத்தியம். மாமிசத்துக்கு எது மேன்மையை கொடுக்குமோ அது சத்தியம் இல்லை. அப்படி நம்ம வாழாம இப்படி வாழ்வதற்கு நம்ம பலனை கேட்கணும். விருப்பத்தோடு கேட்கிறவர்களுக்கு தாராளமாக கொடுப்பதற்கு இவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம், கடைசியாக ஒரு வசனம், அதுதான் முடிவு. சங்கீதம் 73:27. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள், நான் சொல்லல, உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் நீங்களும் படிச்சுக்கோங்க. உம்மை விட்டு
தூரமாய் போகிறவர்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும். இது நம்மளுக்கு எச்சரிக்கையான வார்த்தை, மன திரும்புவதற்கான வார்த்தை. மனதால் சொல்லுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம்.